தன்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கிற நிலைய விட அடுத்த லெவலுக்கு போணும். பணக்காரனா மாறணும். நிம்மதியான வாழ்க்கைய வாழணும். அப்படின்ற ஒரு ஆழமான தேடலோட இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் இந்த வீடியோவ கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. சுய முன்னேற்றம் பத்தி தினமும் YouTubeல எத்தனையோ வீடியோக்கள நம்ம பார்க்குறோம். ஆனா, அதுல சொல்ற விஷயங்கள எத்தன பேர் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம்னு கேட்டா, அங்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் நிக்குது. வெறும் வீடியோக்கள பார்க்கறதுனால மட்டும் உங்க வாழ்க்கை மாறிடாது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குற விஷயத்துல இருந்து ஏதாச்சும் ஒன்றை எடுத்து உங்க வாழ்க்கையில செயல்படுத்தும்போது தான் மாற்றம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற டாப் 1% வெற்றியாளர்கள் அவங்க வாழ்க்கையில ரகசியமா ஃபாலோ பண்ணக்கூடிய, உங்க வாழ்க்கைய தடலக்கீழா மாற்றக்கூடிய 7 சக்தி வாய்ந்த பழக்கங்கள பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். ஏன்னா, உங்க வாழ்க்கைய மாத்தப் போற விஷயங்கள அரைகுறையா சொல்லிட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல. உங்க வாழ்க்கையில முன்னேறணுன்ற நிஜமான அக்கறை உங்களுக்கு இருந்தா, அடுத்த 20 நிமிஷம் உங்க ஃபோனோட நோட்டிஃபிகேஷன ஆஃப் பண்ணிட்டு இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இந்த 20 நிமிஷம் நீங்க உங்க வாழ்க்கைக்கு செய்யப் போற மிகச்சிறந்த முதலீடு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மள் பல பேருடைய வாழ்க்கையில ஒரு பொதுவான பழக்கம் இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு நல்ல குடும்பம் அமையல, என்கிட்ட போதிய பணம் இல்ல, அரசாங்கம் சரியில்ல, என் பாஸ் சரியில்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா வெற்றியாளர்களோட முதல் பழக்கம் என்ன தெரியுமா? அவங்க எதையும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆங்கிலத்தில் இது எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தான் முழு பொறுப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தது உங்க தப்பு இல்ல. ஆனா, உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நீங்க ஏழையாவே வாழ்ந்து இறந்து போறீங்கன்னா, அது கண்டிப்பா உங்க தப்பு தான். ஏன்னா, இடைப்பட்ட காலத்துல உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா, நீங்க சூழ்நிலையை குறை சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிருப்பீங்க. இனிமே அடுத்த 21 நாளுக்கு நோ கம்ப்ளைண்ட் சேலஞ்ச் எடுங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் யாரையும் எதையும் குறை சொல்லாதீங்க. சரி, இது நடந்துருச்சு, இதுக்கு அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு தீர்வை நோக்கி மட்டும் உங்க புத்தியை செலுத்துங்க. இந்த ஒரு பழக்கம் உங்க மனசுல இருக்கிற 80% தேவையில்லாத பாரத்தை குறைச்சிரும். நம்ம வாழ்க்கைய இன்னைக்கு அதிகமா கட்டுப்படுத்துறது இந்த ஸ்மார்ட் போன் தான். காலையில கண் முழிச்ச உடனே பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே கை தானா போனை தேடுது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்னு பார்க்க ஆரம்பிச்ச உடனே உங்க மூளைக்குள்ள தேவையில்லாத தகவல்கள் குவியுது. காலையிலேயே மற்றவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விதமான ஏக்கம் அல்லது சோர்வு தானாவே வந்துடுது. வெற்றியாளர்கள் யாரும் காலையில எழுந்ததும் ஃபோனை தொடமாட்டாங்க. காலையில கண் முழிச்சதும் முதல் 1 மணி நேரம், த கோல்டன் அவர், உங்களுக்கானது. அந்த நேரத்தில் உங்க ஃபோனை டூ நாட் டிஸ்டர்ப் மோட்ல போடுங்க. அமைதியா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து இயற்கையை ரசிங்க. அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க என்ன செய்ய போறீங்கங்கிறத மனசுக்குள்ள ஒரு ஓட்டமா ஓட்டி பாருங்க. காலையில உங்க மனசை நீங்க எவ்வளவு அமைதியா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளவு வேகமா அன்னைக்கு நாள் முழுக்க உங்களால வேலை செய்ய முடியும். காலையிலேயே ஃபோன் பார்த்து உங்க எனர்ஜியை வீணடிச்சிடாதீங்க. 3வது பழக்கம், உங்க உடம்ப ஆக்டிவா வச்சுக்கிறது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்றது வெறும் 6 பேக் வைக்கிறதுக்கும் உடம்ப குறைக்கிறதுக்கும் மட்டும்தான் அப்படின்னு. அது முற்றிலும் தவறு. உங்க உடம்புக்கும் உங்க மூளைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க காலையில எழுந்து எந்த ஒரு அசைவும் இல்லாம சோர்வா சோபாலையோ அல்லது பெட்லயோ படுத்துட்டே இருந்தீங்கன்னா, உங்க மூளையும் சோர்வடைஞ்சிரும். அதே சமயம் காலையில ஒரு 20 நிமிஷம் வேகமா வாக்கிங் போறது, ரன்னிங் போறது, வீட்டிலேயே சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அல்லது யோகா செய்யும்போது உங்க உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அப்படி ரத்த ஓட்டம் அதிகமாகும்போது உங்க மூளைக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும். இதனால உங்க உடம்புல டோபமைன், என்டார்ஃபின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்கள் சுரக்கும். இது உங்களுக்கு ஒரு விதமான அசாத்தியமான தன்னம்பிக்கையை கொடுக்கும்.
இன்னைக்கு எந்த வேலை வந்தாலும் என்னால் சூப்பராக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள உருவாகும். ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டில இருந்தே சின்னதாக ஆரம்பிங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்கிற ஒரே சாக்கு என்ன தெரியுமா? எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் உண்மை என்னன்னா, அவங்க பிஸியாக இல்லை, அவங்க கிட்ட முறையான திட்டமிடல் இல்லை. இங்கே தான் நம்ம 80/20 ரூல் அப்படின்ற ஒரு மேஜிக்கல் விதியை புரிஞ்சுக்கணும். இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, உங்க வாழ்க்கையில கிடைக்கிற 80% வெற்றிகள் நீங்க செய்யற 20% முக்கியமான வேலைகள்ல இருந்து தான் கிடைக்குது. உதாரணத்துக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல எடுக்கிற 80% மார்க்ஸ் அவங்க படிக்கிற 20% முக்கியமான சிலபஸ்ல இருந்து தான் வரும். அதே மாதிரி உங்க பிசினஸ்ல வர்ற 80% லாபம் உங்ககிட்ட இருக்கிற 20% முக்கியமான கஸ்டமர்ஸ் மூலமா தான் வரும். அதனால தினமும் காலையில ஒரு டைரி எடுங்க. அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிடுங்க. அதுல இருக்கிற மிக முக்கியமான 20% வேலைகள், டாப் 3 ப்ரையாரிட்டிஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. தேவையில்லாத வேலைகளுக்கு நோ சொல்ல கத்துக்குங்க. நேரத்தை மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டவன் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிச்சிருக்கான். 5வது பழக்கம், நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பழக்கம், கான்ஸ்டன்ட் லேர்னிங். உங்க சொத்து அழியலாம், உங்க பணம் உங்களை விட்டு போகலாம், ஆனா உங்க மூளையில இருக்கிற அறிவை யாராலேயும் உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. உலக பணக்காரர் வாரன் பஃபெட் கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நான் தினமும் 500 பக்கங்கள் படிக்கிறேன். அறிவுன்றது கூட்டு வட்டி மாதிரி. நீங்க தினமும் கத்துக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் காலப்போக்குல ஒரு மிகப்பெரிய ஞானமா மாறும் அப்படின்னாரு. தினமும் அட்லீஸ்ட் ஒரு 15 முதல் 20 நிமிஷம் ஏதாச்சும் ஒரு நல்ல புக் படிங்க. தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்திலேயோ உங்களுக்கு பிடிச்ச சுய முன்னேற்ற புத்தகங்கள், பிசினஸ் புத்தகங்கள் அல்லது வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை வாங்கி படிங்க. புக்கு படிக்க பிடிக்கலையா? பயனுள்ள ஆடியோ பாட்காஸ்டுகளை கேளுங்க. ஒரு நல்ல புத்தகம் ஒரு நூலாசிரியர் தன்னோட 30 வருட வாழ்க்கை அனுபவத்தை சுருக்கி எழுதின ஒரு பொக்கிஷம். அதை நீங்க ஒரு வாரத்துல படிக்கும்போது உங்களுடைய 30 வருட தவறுகள் மிச்சமாகுது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ரீல்ஸ் பார்த்து நேரத்தை அழிக்காம உங்க அறிவை வளர்த்துக்க நேரத்தை ஒதுக்குங்க. 6வது பழக்கம், எத்தனையோ பேர் இன்னைக்கு மறந்து போன ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்கம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, யூ ஆர் வாட் யூ ஈட். அதாவது நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுவாகவே நீங்க மாறுறீங்க. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றது ரொம்ப ஈஸியா போச்சு. பீட்சா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட், எண்ணெயில பொரிச்ச உணவுகள்னு நாக்குக்கு ருசியா இருக்கிற எல்லாத்தையும் உள்ள தள்ளுறோம். ஆனா அது நம்ம உடம்பையும் மனசையும் எவ்வளவு கெடுக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல. அதிகப்படியான ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது உடம்புல சோர்வும் மந்தர்வும் மந்தமான நிலையும் தான் அதிகமாகும். அப்புறம் எப்படி நம்மால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும்? முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்ச ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள், கீரைகளை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. நீங்களே உங்களுக்கான உணவை அட்லீஸ்ட் ஒரு வேளையாச்சும் சமைக்க கத்துக்குங்க. இன்னைக்கு நீங்க உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முதலீடு செய்யற நேரமும் பணமும் எதிர்காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மருத்துவ செலவை மிச்சப்படுத்தும். ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான புத்தி இருக்கும். 7வது மற்றும் கடைசி பழக்கம், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்யணும். ஒரு டைரி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாளில் நான் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணேன், எங்கே தப்பு பண்ணேன், நாளைக்கு இந்த தப்பை எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் எழுதுங்க. இதோட சேர்த்து கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வோடு இருக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச 3 நல்ல விஷயங்களுக்கு கடவுளுக்கோ அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கோ நன்றி சொல்லுங்க. நன்றி உணர்வு இருக்கிற இடத்துல பேராசை இருக்காது, பொறாமை இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படும் போது இல்லாத விஷயங்கள் உங்களை தேடி தானாகவே வரும். நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த 7 பழக்கங்களும் ஏதோ ஒரு நாளில் கேட்டுட்டு மறந்துட்டு போகிற விஷயம் இல்லை. இதை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 21 நாளுக்கு ஒரு தீவிரமான 21 டேஸ் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை உங்களால் உணர முடியும்.
வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்றது ஏதோ ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. தினமும் நீங்க செய்யற சின்ன சின்ன நல்ல பழக்கங்களோட கூட்டுத்தொகை தான் வெற்றி. மாற்றத்த வெளியே தேடாதீங்க. அது உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த 7 பழக்கங்கள்ல நீங்க எந்த பழக்கத்த நாளையிலிருந்து உங்க வாழ்க்கையில கொண்டு வரப் போறீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க வாழ்க்கை உயரவும் உதவுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு பவர்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.